ஒரு செய்தி வேற மாநிலங்களுக்காவது தெரியட்டும், இப்படிப்பட்ட அயோக்கிய அமைச்சர்களும் முதல்வரும் எங்களை சாகடிக்கிறார்கள் என்ற மக்களின் மன வெறுப்பு தான் அமைச்சர் முகத்தில் இன்னைக்கு சேர வாரி அரைச்சிருக்கிறாங்க. சாணி அடிச்சிருக்கணும், அதுவும் அடிப்பாங்க கூடிய விரைவில். அடுத்த கட்ட மக்கள் அப்படி தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அநியாயங்க இது. எந்த ஒரு வசதியும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் அகதி முகாமுக்கு போங்க, ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கூலுக்கு போங்க, அங்கே சோறாக்கி போடுவாங்க. சோத்துக்கு செத்தவர்களா இவங்க? சோத்துக்கு வழி இல்லாத பிச்சைக்காரர்களாக தமிழக மக்கள் நீங்கள் உருவாக்குறீங்களா? ஒவ்வொரு முறையும் இதே பிரச்சனையா? அநியாயமா இல்லையா? ஒவ்வொரு முறையும் இழப்பு, மின்சாரம் தாக்கி இழக்கிறாங்க, தண்ணீரில் இழந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை உயிரிழப்புங்க இது வரைக்கும்? 10க்கும் மேற்பட்ட உயிரிழப்புங்க. அதை விட கொடுமை என்னன்னா, திடீர்னு நீங்க டேமை திறந்து விடுறீங்க, தென்பண்ணையாறு தண்ணீர் எல்லா இடத்திலும் வெள்ளம், கடலூர் ஸ்தம்பித்து போகிறது, ஒவ்வொரு மாவட்டமும் ஸ்தம்பித்து போகுது, விழுப்புரம் ஸ்தம்பித்து போகுது. ரயில் பயணங்களில் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் எல்லா இடத்திலும் அந்த ரயில் பயணம் நின்று போய் மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள். எவ்வளவு கொடுமை பாருங்க. இவ்வளவு கொடுமை ஒரு புயலினால், ஒரு சின்ன தாக்கத்தினால், ஒரே ஒரு நாள் கடந்து போவதனால் வருகிறது என்றால் என்ன? வழக்கத்திற்கு மாறாக 41 சென்டிமீட்டர் மழை இருக்கட்டும், மழை பெய்யும் போது தண்ணி இருக்கும், அதை நாங்கள் குறை சொல்லலை. ஒரு நாள் 2 நாள் வத்த வேண்டாமா? வத்தவே இல்லைன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஆட்சி சரியாக செய்ய தகுதியற்றவர்கள். தமிழக முதல்வராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றி ஏமாளிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் அப்படி இல்லை. மக்கள் வெறுப்புணர்வோடு இருக்கிறார்கள். அதனால தான் சேற்றை வாரி இறைத்திருக்கிறார்கள். இறைத்த அத்தனை மக்களும் விவசாயிகள். விவசாய நிலத்தில் 6 அடி 8 அடி தண்ணி தூக்கி காட்டுறாங்க. ஐயா முதல்வர் என்ன சொல்றாரு? நாங்கள் எல்லாத்தையும் ஒரு 130 இடத்துல போய் ஆய்வு பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் கணக்கெடுத்து வச்சிருக்கோம், இன்னும் தண்ணீர் வடிந்த பிறகு பார்ப்போம். தண்ணீர் வடிகிறதோ இல்லை, அவர்கள் கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறது. விவசாயிகள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் திமுகவுடைய ஆட்சியில். அதனால் இந்த நிலை மாற வேண்டும். மக்களின் வெறுப்பு அதிகமாகி கொண்டிருப்பது என்பதுதான் இந்த அமைச்சருடைய தேர்வு வீசி அறிஞ்சதில் உள்ள ஒரு அடிப்படை உண்மையை நம்ம பார்க்கலாம்.